பர்மிஷன் போட்டிருக்கேன் நீ, அதனால கொஞ்சம் லேட்டா தான் போவேன். ஓ சரி சரி, நீங்க 1 hour பர்மிஷன் போட்டாலும் பஸ்ல போய் சேரமுனே சீக்கிரம் தான் கிளம்பி ஆகணும். சரி ஏன் கூட வாங்க, ஸ்கூட்டர்ல 2 பேரும் போயிடலாம். உடனே ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு போறேன் சரியா? சரிங்க நீ, அப்ப போய் கிளம்பவா. எப்படியா கலசிட்டு அப்படி இப்படி பேசி எப்படியா வாங்கியாச்சு. இல்லாட்டி இன்னைக்கு பொறப்பு நாரில போயிருக்க வீட்டுல நம்மளால முடியுமா? உஃபு 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 அந்த அரப்பகரையெல்லாம் ஊதிக்கிட்டு கிடக்க முடியுமா? அதெல்லாம் மொத்தமே நம்மளுக்கு கண்ணு பிரச்சனை. புகையிலெல்லாம் சமைக்க முடியாது. நல்லா இருக்க துளசி தந்துச்சு கொண்டுட்டு ஓடிடுவான். ஆத்தாடி இவனுக்கு 2 பேர்ல இருக்காளுங்க எம்மகாதிய ஓடிடுவான். நம்மளை பார்க்க முன்னாடி ஓடி போயிடுவான். அண்ணி அண்ணி அங்க பாருங்களேன், அங்க பாருங்க நீ. எங்க? ஓ இதுக்குதான் காலையிலேயே துளசின்னு ஏலம் விட்டுட்டு வந்தாளா இவ? ஏய் வானவில் நில்லு. தடி பிடிச்சு போட்டாளே. என்ன கவரி? என்னது இது? சிலிண்டர் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஏற்கனவே எங்க வீட்டுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்களா என்ன? இல்ல. அப்புறம் வந்தவன தூக்கிட்டு போறீங்க? வீட்டுல அடுப்பு எரிச்சிட்டு இருந்துச்சா கவரி? ஓலை கொதிச்சுட்டு அரிசிய போட்டு அமர்ந்து போச்சு. அதுதான் வந்து துளசிட்ட வாங்கிட்டு போறேன். 15 இருக்குது. நாளைக்கு நாளப்பத்து வந்துடும். வந்தவன கொண்டாந்து கொடுத்துருவேன். யார்கிட்ட? துளசி கிட்ட வாங்கிட்டு போறீங்களா? துளசிக்கு எல்லாம் தெரியுமா இந்த வீட்டுல என்ன வரவு செலவு நடக்குது, என்ன பண்ணிக்கிட்டு எல்லாம் அவளுக்கு தெரியுமா? அவள்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்க? அந்த பிள்ளைதான் அடுப்பாங்கரையில எல்லாம் பாக்குது. ஹலோ வேலை தான் பாக்குறா, எல்லாத்தையும் பார்க்கல. ஒருவேளை வராட்டி நாளப்பத்து வராட்டி எப்படி கொடுப்பீங்க? ஆத்தா நீ என்னத்தா இப்படி இசைவனி ஆத்தாவா இருக்கிற? வந்துடும் 15 வந்துடுறேன். பாராட்டி என்ன கூட ஒரு நாள் ஆகும். அதுதான் துளசி சொல்லிச்ச புள்ள மாட்டி விட்டு இப்ப ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் என்னத்த உனக்கு தராம ஏமாத்திட்டு ஓடி போயிருவாங்க ஊரை விட்டு. இப்படி பேசுற நீ? பாத்தீங்களா நீ என்ன திமிரவளுக்கு? நம்ம வீட்டுல ஊசி வாங்கிட்டு போறது பத்தாம உங்களை இசுவனி ஆத்தாங்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் உன் அக்கா துளசி தான்லதா. அவ குடுக்குற இதுல தானே வந்து வாங்கிட்டு போறாளுங்க. வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல உள்ள மருமக நான் ஏன் உடலாம் கேட்கணும்? துளசிட்ட கேட்டிருக்கேன். அதான் இந்த வீட்டுக்கு எல்லாம் வேற எகத்தெல்லாம் பேசுறாங்க பத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் அவதான். அவளை வச்சுக்கிறேன். ஆமா நீ பெரிய தாராள கொடை மாதிரி எல்லாத்துக்கும் வாரி வழங்கி அள்ளி கொடுக்கறது பெரிய குபேர விட்டு மகாராணி நினைப்பண்ணி அவளுக்குலாம். ஆமா கவரி, நீ என்னமா இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு இப்படி வெடு வெடுன்னு விழுகிற? நீ வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒன்னாடி மண்ணாடிமா தான் இருப்போம். ஏமா அவ அறிவாரெல்லாம் எங்களுக்கு இருக்க தெரியாதமா பாசம் பந்தவமாவே இருப்போம். இன்னைக்கு கொடுத்துக்கிறோம், நாளைக்கு வாங்கிக்கிறோம். கொடுக்க வாங்கலாதான் இருப்போம். நீ என்ன இப்படி பேசுற? வந்தவன் என்னமா வெடு 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 வெடுன்னு மனசு தானே நாங்க மதிக்காம இப்படியே நடந்துக்கிறவாங்க. ஏனடா உனக்கு தெரியாதாக்கு? நீ என்னமா உங்க அத்தாச்சியோட சேர்த்துக்கிட்டு இப்படி பேசுற? ஹலோ இந்த வீட்டுக்கு நான் வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. இப்படி கொடுத்துதான் இந்த வீடு ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கு. இப்பதானே தெரியுது. இங்க பாருமா, அவங்களே உங்க வீட்டுல இருந்து அள்ளிட்டு போய் தின்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒண்ணு கொடுத்தாங்கன்னா நாங்க ஒண்ணு கொடுக்கதான் செய்வோம். அண்ணி இதுகிட்ட எல்லாம் நம்மளுக்கு என்ன பேச்சு? அதான் உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்ன பேச்சு? ஏய் துளசி துளசி துளசி, வீட்டுல இருக்கிறவ சரியா இருந்தா நம்ம ஏன் வெற ஆள்கிட்ட வெட்டி தரமா பேச வேண்டியது இருக்குது? அவ சரியில்லாம இருக்கிறதுக்கு பாருங்க நீ இவ்வளவு சத்தமா வீடு இடிஞ்சு போற அளவுக்கு கத்தி கூப்பிடுறீங்க. அவ வரானே அவ்வளவு திமிர அவளுக்கு. அதான் வீட்டுக்கு நீ வெறுப்பேற்றாளதா அவ. ஏய் துளசி அண்ணி கூப்பிடுறாங்க பாரு. துளசி அவளுக்கு இருக்கு, நான் போய் வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க சிலிண்டர் தூக்கிட்டு போற வேலை எல்லாம் வச்சுக்கிறாதீங்க. சிலிண்டர் ஒழுங்கா மரியாதையா வச்சுட்டு போற வழியை பாருங்க. இன்னைக்கு கொடுப்பாங்களா நாளைக்கு வாங்குவாங்களாம். ஒன்னும் தேவையில்லை, நீங்க கொடுக்கவும் தேவையில்லை, வாங்கிட்டு போகவும் தேவையில்லை. என்ன வெளியில சுனாமி அடிக்குது? எது அடிச்சா நம்மளுக்கு என்ன? கண்டுக்காம இருப்போம். பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சு மாமா, அத புடிச்சு இங்க வைக்க கிட்ட வரலாமா? போட்ட கிளி கூட்டுக்குள்ள மடிக்கிச்சு மாமா, அரை போட்ட ஒரு சாவி வச்சு போட்டு தர மாமா. கண்ணானோ நீ பாரு கச்சேரி மார்பில் சாயாம தூங்காது கண்ணு. ஒழுங்கா அவங்க இடத்துல ஒழுங்கா எடுத்து வைங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் கணா சாப்பிட்ற ட்ரெஸ் கணா மஞ்சள் கலர் பேண்ட கணா
ம் இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே வந்துடுவேன். வச்சுட்டு போ தண்ணி வச்சுக்கிறேன். அத்தாடி, இடுப்பே வலிக்குதே. ஏண்டி அந்த போனல இப்ப என்னதான் இருக்குது? கைய வச்சு தேய்ச்சு அந்த கண்ணாடியும் தேஞ்சு வரும் போலயே. கையில தூக்கிக்கிட்டே திரியிற. உட்காந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இடத்துலயே பச ஓட்டுற மாதிரி இருந்து போயிடுற. மடிச்சு தானே வச்சிருக்கேன். ஒழுங்கா போய் எடுத்து வச்சா வேலை மிச்சம் இல்ல. அப்புறம் கலந்து வச்சுனா திரும்ப வர மடிக்கணும். என்னதான் அப்படி மொபைல் பாக்குற? துளசி, என்ன கேள்வி கேட்டுப்பிட்ட? என்ன இருக்குதா? இந்த போனுக்குள்ளதான் இந்த உலகமே இருக்குது. ஆமா, உலகம் அதுக்குள்ள இருக்குதா என்ன தெரியல. ஆனா நீ எந்நேரமும் அதுல மூழ்கி போய் நீ கிடக்குற. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கிற. காலையில உனக்கு காலேஜுக்கு சீக்கிரம் எந்திரிச்சு போறியா? எப்ப பார்த்தாலும் அரக்க பறக்க எடுபட்டு வர்ற. அங்க போய் வள்ளி உட்காந்து தூங்கிட்டு இருப்பியா? பெஞ்சில உட்காந்து தூங்கிட்டு இருப்பியா? இங்கே துளசி, நீ நைட்டு தூங்கும்போது என்ன யோசிப்ப? காலையில் என்ன டிஃபன் பண்ணலாம், மதியத்துக்கு என்ன சமைக்கலாம், காலையில் எத்தனை மணிக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு யோசிப்பே இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும். ஃபோனில் இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு, என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, யார் என்ன அப்லோடு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது என்னோட வேலை. போனுங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போர் அடிக்கும் போது பார்க்கலாம். அதனால பொழுதோடவன் ஆறு அப்லோட் பண்ணா உனக்கு என்ன? நான் இப்ப சோறு ஆக்கணும்னா நீ இப்ப சாப்பிடாம இருப்பியா? அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா நான் செய்யறேன், யோசிக்கிறேன். அப்போ நீ ஏன் நாடகம் பார்க்குற? அப்போ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கு முன்னாடி எப்போவாது நீ நியூஸ் டிவி பக்கம் போயிருப்பியா? இப்போ அதுலேயே கிடையாது கிடக்குறியா? போனே என்ன சொல்றது? அது வேலை வெட்டிலாம் வீட்டுல முடிச்சுட்டு விட்ட கோட்டி பாத்திரம் விளக்கி துணியை துவைச்சு சோறாக்கி குழம்பு வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொழுதுபோக்குக்கு பார்க்கணும் தான் சொல்றேன். உன்னை பார்க்கறேன்னு என்ன சொல்றேன்? அதுக்கு ஒரு இது இல்லையா? பொழுதுவாடவா என்னமா 5 விரலுக்கு அப்புறம் 6வது விரல் மாதிரி அதையே தூக்கி எடுத்துறீர, சுத்தி எடுத்துறீர. இதெல்லாம் ஒரு பொழப்ப? ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாரு. ஐயோ துளசி, உன் கூட பெரிய ரோதனே தலைவலியா போச்சு. என்ன நீ மடிச்ச துணியெல்லாம் போய் எடுத்து கபோர்டில் வைக்கணும், அப்படித்தானே? விடு. அதுக்காக அதை பண்ணாத இதை பண்ண சும்மா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காத. அதை எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம்ல. போ பேசாம. அம்மாடி, நீ கத்தாதம்மா. நல்லது சொன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? அது யாருக்கும் பிடிக்காத நல்லது சொன்னா. ஏய் துளசி, கூப்பிடுறது கேக்குதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? துளசி, ஆத்தாடி, ஏன் அண்ணி இப்படி கத்துறாங்க? அது கத்தாட்டி தான் அதிசயம். கத்ததான் செய்யுது. ஏய் சும்மா இருமுடி. ஏன் இப்படி கத்துறாங்க? ஏ துளசி, அவனை இப்போ கத்துறாங்க. அவ கத்திக்கிட்டு இருக்கு, காம நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. நீ துணிமடிக்க போனில, அப்பல இருந்தே துளசி வேற அடி கோவப்படுத்தது, திமுறை பிடிச்சத அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே தான் கிடக்கு. ஐயோ, காமணி நேரமா கத்திட்டு இருக்காங்களா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? யாரமா மாட்டே நெட்டலகி சொல்ல மாட்டியா? கூப்பிடுறாங்கன்னு சொல்ல மாட்டியா? அறிவு கட்டவளே. எங்க சொல்ல வரதுக்குள்ளவே நீ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டியே. ஐயோ, காமணி நேரம்னா அவ்வளவுதானே? என்னன்னு தெரியலையே, இப்படி கத்துறாங்களே. ஏய் பையன்தாங்களி, அதனை பேயா பிசாசா? இந்த பையன் பயப்படுற பாரு, தொட நடுங்குது. உன் அண்ணன் பொண்டாட்டி தானே, உன் அண்ணி தானே? போய் என்னன்னு கேளு. எதிர் நீச்சல் அடி என்று ஏத்துக்கோடி. ஆமா, அவங்களுங்க புதுசா திட்டுற மாதிரி புதுசா திட்ட வாங்குற மாதிரி அப்படி சீனா போடுவேன். போ. நீ வேற போடி, சும்மா இருமுடி. அண்ணி, குட்டில அண்ணி கேட்கவே இல்ல. எந்த நெட்டலி குட்டியும் சொல்லவே இல்ல. நீ ரூமுக்குள்ள துணி மடிச்சிட்டு இருந்தேன். உலக மகான் நடிப்பழகின நீந்தாண்டி. உனக்கு முதல் அவார்டு கொடுக்கலாம் போல. காட்டு கத்திக்கிட்டு இருக்கிற கேட்கலைன்னு கூட வந்து சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ அண்ணி, சத்தியமா என் தலை மேல தலை தன்னால கேட்கவே இல்ல. எது அண்ணி கத்துனது உனக்கு கேட்கல? இதை நம்பணும். எவ்வளவு கத்துனாங்க தெரியுமா? வெளியில உள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட எட்டி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு கேட்கல. ஐயோ லதா, அவளே டென்ஷனா இருக்கும்போது நீ மேல ஏத்தி விடாத. அண்ணி நீங்க சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? ஏன் அப்படி கத்துறியே? எதுவும் வேணுமா? கத்த விட்டு போறது, அப்புறம் ஏன் கத்துறியே என்னையவே क्वेश्चन கேக்குறது. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? குடும்பமா இது? ஆளுக்காளு இஷ்டத்துக்கு தெரியுதுங்க. ஆனா உழைச்சு கொட்டுறது நானும் என் புருஷனும் எங்ககிட்ட எதுவும் கேட்கறது இல்ல. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் கேட்கறது இல்ல, நல்லது நடந்தாலும் கேட்கறது இல்ல, கெட்டது நடந்தாலும் கேட்கறது இல்ல, பிளான் போட்டாலும் கேட்கறது இல்ல. உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு சம்பாதிச்சு கொட்டணும் இந்த வீட்டுக்கு? நான் என்ன நீ பண்ணுவேன்? என் இஷ்டத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன சொன்ன? ஒண்ணுமே பண்ணலையோ? வீட்டுல வர பிரச்சனை எல்லாமே ஒன்னாலதான். உனக்கு தெரியுதா என்ன?
பாத்தீங்களா இதே முகவேசம் தான் நீ போடுவா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் உத்தமி, நான் தான் நல்லவ, என்னை போல வருமா அப்படின்னு அவளை தன்னை புகழ்ந்துக்கிறவா நீ. ஏ வானவில்லு, எல்லாமே ஒன்னால வந்த வேண. பாரியலா வீட்டுக்குள்ள இப்படி நாரிக்கிட்டு இந்த விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிட்டு நாரிவேன்னு யாருக்கடி தெரியும்? இங்க வர துளசி, இந்த வானவிலுக்கு சிலிண்டர் காலியா போச்சு எடுத்து கொடுத்தியா நீ? ஆமா நீ. ஏன் வானவிலக்கா, என்ன நீ தூக்கிட்டு போலையா? எங்கிட்ட தூக்கிட்டு போறது? அதுதான் ஏன்றைய கூட்டாளிகளே உன் வீட்டு ஆளுக தூக்கிட்டு போக முடியாது அண்ணா. ஏய், குடுத்தியா இல்லையான்னு கேட்டா தூக்கிட்டியே போகலன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அண்ணி இல்ல நீ, வானவில கட்டில சிலிண்டர் காலியா போச்சு, அடுப்புல உலைய தூக்கி வச்சா சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலியா போச்சுன்னு சொல்லுச்சு. ஏதோ உதவி தானே, அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல புல்லு பதம் மாட்டி இருக்கு, அது இன்னும் ரொம்ப நாளைக்கு வரும், நாளைக்கு நாளை பொறுத்து பதிஞ்சிருக்கான், கொண்டாந்து தந்துருவாங்க அண்ணி. அது சரிதான், வானவில வீட்டுல சிலிண்டர் நின்று போனதும் சரி, உலை கொதிக்காம நின்று போனதும் சரி, ஆனா யார கேட்டுட்டு சிலிண்டர் தூக்கி கொடுக்குற? யார கேட்ட? கேக்குறாங்கல்ல, சொல்லு, யார கேட்டுட்டு கொடுத்த? என்ன இந்த வீட்டுக்கு நீ தான் முதலாளியா, இல்ல இந்த வீட்டோட நிதி நிர்வாகமே நீதானா? சொல்லு, கேக்குறாங்க. இல்லையே, அண்ணி ஏன் சிலிண்டரை தூக்கி கொடுத்தோம் தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ நிதி நிர்வாகம் முதலாளி அப்படிலாம் நீ தான் கேட்குற, அவங்க கேட்கவே இல்லையே. ஏ எருமை, உன் வாயை மூடு நீ. அப்ப நீ உன் வாயை மூடு. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏன்டி அடிச்சுக்கிறீங்க? சும்மா இருங்கடி. அண்ணி இருக்கவும் தானே நீ கொடுத்தேன், நாளைக்கு தந்திரம்னு சொன்னதுனால நான் இஷ்டத்துக்குலாம் எதையும் தூக்கி கொடுக்கல நீ. இது உன் இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்கலையா? அப்ப கொடுத்ததுக்கு பேரு கேட்டியா? வீட்டுல உள்ளவங்க கேட்டு கொடுத்தியா நீ? ஐயோ தப்புதான் நீ, தெரியாம பண்ணிவிட்டேன், வீட்டுல நம்மளுக்கு தான் இருக்குதே நினைச்சு பண்ணது தப்புதான், இன்னமே உங்ககிட்ட கேட்டுட்டே நான் பண்றேன், நீ விட்டுருங்க பிரச்சனை இல்லாம. இப்படி கேட்கறவங்களுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் நல்லவனு பேர் வாங்குறேன் அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்தே இந்த வீட்டை கூட்டி வச்சுடா ஆக்குறேன். இந்த வீடு கடனா ஆகிறதுக்கு நீ தான் காரணம். சிலிண்டரை கொடுத்துட்டு திரும்ப நாளைக்கு வாங்கினா வீடு கடனா போயிருமா? இது என்னடா புது உருட்டா இருக்கு. ஏய் வளர்ந்தேருமா, நான் சிலிண்டருக்கு மட்டும் சொல்லல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணி, அது கூட தானம் தர்மம் பண்ண மாதிரி சொல்றீங்க, ஒரு கை மாத்தா கொடுத்த பொருள் தானே நீ, நம்மகிட்ட இருக்கவும் கொடுத்தேன், நம்மளுக்கு நாளைக்கு தீர்த்து வச்சுன்னா காலியா போச்சுன்னா அவசரத்துக்கு அவங்க கிட்ட தானே கேட்கணும் அக்கம் பக்கத்துல. ஏங்க நீ இதை புரிஞ்சுக்கிறாம பேசுறீங்க? அடுப்பங்கடையில நிக்கிற எனக்கு தான் தெரியும், அடுத்த வீடு நின்று புகை பண்ண நேரத்துல வராது, இப்படி மாத்தி கொடுத்துக்கிறோம், நம்ம தானமா அள்ளி வீட்டுல உள்ளத கொடுத்தோம்னுங்கிறிய, என்னால வீடு கடனா போச்சுங்கிறிய, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? வீட்டுல மருமகள் ஒருத்த இருக்காளே, ஒரு பொருளை கொடுக்கும் போது வாங்கும் போது அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படிங்கிறது இல்ல. நீங்க கேட்டா தானே, வீட்டுல உள்ளவங்க உங்க அம்மா நீ இருக்க, நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தானே, ஒரு பொருளை உள்ள வீட்டுக்கு வாங்க வரவங்க எடுத்துக்கிறவாமா வாங்கிக்கிறவாமா என்ன கேட்பாங்க? நீங்களே நீ மதிக்காத போது வெளியில இருந்து வரவங்க எப்படி நீ மதிப்பாங்க? இதெல்லாம் நீ திமிர்ல பண்றது. அதிகாரம், கிச்சனோட அதிகாரம், வீட்டோட அதிகாரம் ஏன் பொறுப்புல இருக்கு, நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற திமிர்ல பண்றது இதெல்லாம். கரெக்ட், நீ அதே நினைப்புதான் அவளுக்கு. ஏய் நெட்டழகி, அவ்வளவுதான். கண்ணா போற அளவுக்கு நான் ஒரு காரியமும் பண்ணல, எனக்குன்னு ஒரு துணிமணி கூட நான் வாங்கிக்கிற மாட்டேன், வருஷத்துக்கு அம்மா எடுத்துறது என்னமோ நான் மாசம் மாசம் வாரம் எனக்குன்னு செலவு பண்ற மாதிரி என்னால கடனா போச்சுன்னு சொல்றீங்க. இப்படிதான் இப்படிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது நீ? கேட்டுக்கல, அதான் அவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீல்ல, கேட்டுக்க. அவளுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு துணி கூட வாங்கிக்காதான், வாரம் 10 நாளுக்கு ஒரு தடவை, மாசத்துல எத்தனை ட்ரெஸ் வாங்குற நீ? ஏன் நானும் தான் வாங்குறேன், ஏன் அண்ணி நீங்க வாங்குறதே இல்லையோ ட்ரெஸ்? உங்களுக்குன்னு தனியா பர்சனலா எதுவுமே வாங்குறதே இல்லையோ? இப்படி எல்லாரும் வாங்குறது நம்மனாலலாம் இந்த குடும்பம் கடனா போல, எதுவுமே வாங்காம அடுப்பங்கடையே கதி, இந்த வீட்டுல உள்ளவங்களே கதி அப்படின்னு கிடக்குறாலே, அவனால இந்த வீடு வந்து கடனா போகுதாக்கும். என்ன அக்கா தங்கச்சியும் தசை திருப்பீங்களா பேச்ச? பண்ணது தப்பு, வீட்டுல ஒரு பொருளை கேட்காம அள்ளி குடுக்கறது தப்பு, இதை விட்டுட்டு என்ன கலந்தா போல ஒன்னான கலப்பல என்ன பஞ்சாயத்து நடக்குதுங்க, பஞ்சாயத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க உங்க தரப்ப. ஐயோ இம்புட்டு பிரச்சனை பண்ணுவே நினைச்சிருந்தா நான் அடுப்ப முடியே வீட்ல சோறாக்கி இருப்பனே, என்ன இப்படி பண்றீங்க ஆளுக்காளு? அதான் அடுப்பை மூட்டி உலைய வைக்கிறதுக்கு பதிலா எங்க வீட்டுல தீய வச்சு மூட்டி விட்டுட்டிய புகைய. போன மாசத்துக்கு முந்தின மாசம் நான் தான் கொடுத்தேன் உங்க வீட்டுக்கு சிலிண்டர், அது உங்களுக்கு தெரியுமா? நான் வாங்க வரது மட்டும்
அது புரியல சில உணர்வுகள் எனக்கு அது ஏய் வேணும் வானவிலே சிலிண்டர்லாம் ஒண்ணும் தர முடியாது எங்களுக்கு வேணும் முதல்ல இடத்த காலி பண்ணு அம்மா உன் சிலிண்டர் நீ நல்லா இருக்க நீனே வச்சுக்கம்மா எனக்கு ஒண்ணு வேணாம் நீ தாரம் சொன்னாலே எனக்கு வேணாம் ஆனவிலக்கோ நீ உண்மையில ரோசக்காரி தான். சிலிண்டரை தூக்கி கொடுக்குறாளாம் சிலிண்டர் ஃபுல்லா இருக்குது எங்க வீட்டுல ஃபுல்லா இருக்குது ஃபுல்லா இருக்குது பிரியோ கணக்கு வழக்கு கரெக்டா பாத்துருவாங்க கணக்கு வழக்கு பாக்குற மகரைய பாரு துளசிக்கா இதெல்லாம் தேவையா உனக்கு? சிலிண்டர் தூக்கி கொடுக்குறாளாம் சிலிண்டர் நாளைக்கு 2 பேஜ்லாம் ஃபுல்லா இருக்கு என் வீட்ல ஃபுல்லா இருக்கு அப்படியே கணக்கு வழக்குல சரியா இருப்பாங்க அதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவா நாளைக்கு முடிஞ்ச பட்சம் ஒருத்தையும் உனக்கு தர மாட்டாளுங்க இந்த பேசுறல்ல அவளுக்கு வராட்டி என்ன பண்ணுவ ஓ சுடிதார் எரிச்சா சுடுதண்ணி வைப்ப ஐயோ என்ன இப்படிலாம் பேசுறிய கத்துக்கு வேறு மாற்று உண்டா போ நம்ம இந்த வீட்ல என்னை கேட்காம ஒரு அணுவும் அசையக்கூடாது நம்ம கேட்காம கொடுத்து பாரு அப்ப தெரியும் இந்த கௌரி யாருன்னு ஏ மனைவி சரி போலையா இடத்த காலி பண்ணுன்னு சொன்னேன்